ஹிந்தில கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ஹீரோ. ரூம்குள்ள போறோம்க்கா, ஒரு சேருக்கு வைக்கல விஜயகாந்த் சார். ஒரு சேர் இல்ல. ஆளுங்க வந்து பெட்ல உட்காந்துட்டு காலமில என்ன இப்படிதான் எல்லாரும் ஹிந்திக்காரங்க. நான் சண்டைக்கு போயிட்டு விஜயகாந்த் சார் தான் புடிச்சிட்டு வந்தாரு. நமக்கு வேலை நடக்கணும்னு நீ சொல்லக்கூடாது சார், உங்களை பத்தி தப்பா பேசினா நான் அடிச்சிருவேன். பயங்கர ஒரு பெப்சி பிரச்சனை அது எல்லாமே போயிட்டு இருக்கும் போது பாம்பேல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க டெக்னீஷியன்ஸ். அந்த டெக்னீஷியன் ஹெட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அந்த நேரத்துல வந்தா குடம்பாக்கம்ல ஒரு ஹோட்டல்ல இருந்தாங்க. நடிகர் சங்கத்தோட பிரசிடென்ட், நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் அண்ட் மீதி ஒரு 6-7 பேர் நாங்க சேர்ந்து போனோம். விஜயகாந்த் சார் அந்த ஹோட்டலுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. இல்ல நமக்கு வேலை ஆகணும், நான் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்மளே போயிடுவோம் சொல்லிட்டு போனோம். ரூம்குள்ள போனோம்க்கா, ஒரு சேருக்கு வைக்கல விஜயகாந்த் சார். ஒரு சேர் இல்ல. ஆளுங்க வந்து பெட்ல உட்காந்துட்டு காலமில என்ன இப்படிதான் எல்லாரும் ஹிந்திக்காரங்க. சோ எனக்குள்ள நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் வேற கூட போயிருக்கேன். ஹிந்தில கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ஹீரோ. இப்படி எல்லாம் பேசிட்டு நான் சண்டைக்கு போயிட்டு விஜயகாந்த் சார் தான் புடிச்சிட்டு வந்தாரு. நமக்கு வேலை நடக்கணும்னு நீ சொல்லக்கூடாது சார், உங்களை பத்தி தப்பா பேசினா நான் அடிச்சிருவேன். இல்ல விட்டு கொடு, பேசலாம். சேர்ல அவர் நிக்கிறாரு. சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களா குஷ், அவங்க என்ன சொல்றாங்க கேளு, நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம் சார். எப்படி சார், நமக்கு பின்னாடி யாருமே இல்ல 2000 குடும்பம் இருக்கு நமக்கு பின்னாடி, அவங்களுக்கு வேலை நடக்கணும். அவங்க சொல்லு சார், நீங்க உட்காரதுக்கு சேர் வேண்டாம், அவங்க சேர் கொடுக்கல, வேணும்னு பண்ணல, இருக்கட்டும், நம்ம பண்ணலாம், நம்ம அப்படியே நிக்கலாம், தப்பே இல்லை. அப்பா அவர் வந்து ஒரு பிரச்சனைனா சினிமால நான் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க குஷ்பு மேடம் வந்து அவ்வளவு பண்ணிருக்காங்க. லைட்மேன் இருக்கட்டும், டான்சர்ஸ் இருக்கட்டும், ஃபைட்டர்ஸ் இருக்கட்டும். ஆனா இண்டஸ்ட்ரியில எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு வாரி கொடுத்தது விஜயகாந்த் சார். எந்த டெக்னீஷியன் இண்டஸ்ட்ரியில நீங்க நினைச்சு பாருங்க, விஜயகாந்த் சார் ஒர்க் பண்ணதுல ஒரு டெக்னீஷியன் வந்து விஜயகாந்த் சார் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலன்னு சொல்லவே முடியாது. கரெக்ட். எல்லாரும் இன்னைக்கு என் பசங்க நல்லா படிச்சிருக்காங்க, விஜயகாந்த் சார் பண்ணாரு. என் பசங்க இன்னைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, விஜயகாந்த் சார். என் வீட்டுல இன்னைக்கு அம்மா நல்லா இருக்காங்க, விஜயகாந்த் சார் பண்ணி கொடுத்தாரு. விஜயகாந்த் சார் வந்து உண்மையில தங்கம். பயங்கர ஒரு பெப்சி பிரச்சனை அது எல்லாமே போயிட்டு இருக்கும் போது பாம்பேல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க டெக்னீஷியன்ஸ். அந்த டெக்னீஷியன் ஹெட்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, அந்த நேரத்துல வந்தா குடம்பாக்கம்ல ஒரு ஹோட்டல்ல இருந்தாங்க. நடிகர் சங்கத்தோட பிரசிடென்ட், நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் அண்ட் மீதி ஒரு 6-7 பேர் நாங்க சேர்ந்து போனோம். விஜயகாந்த் சார் அந்த ஹோட்டலுக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. இல்ல நமக்கு வேலை ஆகணும், நான் அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், நம்மளே போயிடுவோம் சொல்லிட்டு போனோம். ரூம்குள்ள போறோம்க்கா, ஒரு சேருக்கு வைக்கல விஜயகாந்த் சாருக்கு. ஒரு சேர் இல்ல. ஆளுங்க வந்து பெட்ல உட்காந்துட்டு காலமில என்ன இப்படிதான் எல்லாரும் ஹிந்திக்காரங்க. சோ எனக்குள்ள நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் வேற கூட போயிருக்கேன். ஹிந்தில கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ஹீரோ. இப்படி எல்லாம் பேசிட்டு நான் சண்டைக்கு போயிட்டு விஜயகாந்த் சார் தான் புடிச்சிட்டு வந்தாரு. நமக்கு வேலை நடக்கணும்னு நீ சொல்லக்கூடாது சார், உங்களை பத்தி தப்பா பேசினா நான் அடிச்சிருவேன். இல்ல விட்டு கொடு, பேசலாம். சேர்ல அவர் நிக்கிறாரு. சரிங்க, நீங்க என்ன சொல்றீங்களா குஷ், அவங்க என்ன சொல்றாங்க கேளு, நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம் சார். எப்படி சார், நமக்கு பின்னாடி யாருமே இல்ல 2000 குடும்பம் இருக்கு நமக்கு பின்னாடி, அவங்களுக்கு வேலை நடக்கணும். அவங்க சொல்லு சார், நீங்க உட்காரதுக்கு சேர் வேண்டாம், அவங்க சேர் கொடுக்கல, வேணும்னு பண்ணல, இருக்கட்டும், நம்ம பண்ணலாம், நம்ம அப்படியே நிக்கலாம், தப்பே இல்லை.